இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரத்யேகமான வீடியோ ஏர்பிளைன் மோட்னா என்ன, எதுக்கு இது பயன்படுத்துறாங்க, எதுக்கு இதை ஆஃப் பண்ண சொல்றாங்க ஃபிளைட்ல போகும்போது, அது மட்டும் இல்லாம இந்த பிரத்யேகமான ஃபீச்சர்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஏர்பிளைன் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரத்யேகமான ஃபீச்சர் வந்து பல நேம்கள்ல சொல்லலாம். ஆஃப்லைன் மோட், ஸ்டாண்ட் அலோன் மோட், ஃபிளைட் மோட், ஏர்பிளைன் மோட். பிரத்யேகமான இந்த ஏர்பிளைன் மோட வந்து எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக் கான்செப்ட் நான் உங்ககிட்ட சொல்றேன். நார்மலா நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய சிக்னலை வெளியே அனுப்பாம இருக்கிறதுக்காகவும், வெளியில இருக்கக்கூடிய சிக்னலை உள்ள அனுப்பாம இருக்கிறதுக்காகவும் இந்த பிரத்யேகமான ஃபிளைட் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஃபீச்சரை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பிரத்யேகமான மோட வந்து எந்த ஒரு டிவைஸ்லயுமே இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. எல்லா பேசிக் மொபைல்ல இருந்து பெரிய பெரிய ஸ்மார்ட் போன் வரைக்குமே வந்து இந்த ஏர்பிளைன் மோட் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எதுக்காக இந்த பிரத்யேகமான ஏர்பிளைன் மோட வந்து நம்ம ஃபிளைட்ல போகும்போது இதை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே நம்மளுடைய மொபைலுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய சிக்னல், அதாவது டவர்ல இருந்து வரக்கூடிய சிக்னலை நம்மளுடைய மொபைல் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும். அப்படி எடுத்தாதான் நம்மளால வந்து கால்ஸ், மெசேஜ் அனுப்புறதுக்கு, அது மட்டும் இல்லாம சேட்டிங், இந்த மாதிரியான எல்லா பர்பஸுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியும். இன்டர்நெட்டை உள்ள கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான விஷயமா இந்த டவர்ல இருந்து வரக்கூடிய சிக்னல் வந்து நமக்கு இருக்கு. இப்போ இந்த பிரத்யேகமான சிக்னலை வந்து ஏர்பிளைன்ல போகும்போது எதுக்கு ஆஃப் பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே ஏர்பிளைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டால உருவாகுது. நம்ம பொதுவாகவே ஃபிளைட்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டால ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மொபைல் சிக்னலுமே ஒர்க் ஆகாது. பட் இருந்தாலும் கூட இந்த பிரத்யேகமான சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிளைட் ஓட்டக்கூடிய பைலட்டுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுமோ அப்படின்ற ஒரு காரணத்தாலேயே வந்து இந்த பிரத்யேகமான ஃபிளைட் மோட நம்மள ஆஃப் பண்ண சொல்றாங்க. இப்படி இந்த ஃபிளைட் மோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, நார்மலாவே வந்து நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுடைய மொபைலுக்கு ஏதோ ஒரு மெசேஜோ ஏதோ ஒரு காலோ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருன்னு ஒரு சவுண்ட் வரும், இல்ல பஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சவுண்டுகள்லாம் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காகவே வந்து ஃபிளைட்டுகள்ல பொதுவாகவே வந்து இந்த ஏர்பிளைன் மோட வந்து ஸ்ட்ரிக்ட்டா போட சொல்றாங்க ஒவ்வொரு மொபைலையும். இந்த ஏர்பிளைன் மோட் எங்க இருக்குங்க, நான் இதை எப்படி போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் வரும். பொதுவாகவே இந்த ஃபிளைட் மோட பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்மார்ட் போன்களிலுமே இப்ப இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல நோட்டிபிகேஷன் டேப்பை கீழே டவுன் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஃபிளைட் மோட் அப்படின்னு இருக்கும். இல்லனா எடிட் பண்ணி அதை வந்து கொண்டு வந்துருங்க அந்த இடத்துக்கு. சாதா மொபைல்ல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேஷ் கீயை வந்து லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சைலண்ட் மோட் வரும், வைப்ரேட் மோட் வரும். சம் மொபைல்ஸ்ல வந்து ஃபிளைட் மோடும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இப்போ இந்த ஃபிளைட் மோடுனால நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் பார்க்கும் பொழுது, வரக்கூடிய சிக்னலை வந்து ஸ்டாப் பண்றதுக்கும் இங்க இருக்கக்கூடிய சிக்னலை வெளியே கொண்டு போகாம இருக்கிறதுக்காகவும் தான் இந்த பிரத்யேகமான ஃபிளைட் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றோம். இது மூலமா வெளியில இருக்கக்கூடிய தேவையில்லாத சிக்னலை வந்து உள்ள கொண்டு வந்து ஃபிளைட்ல போகும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இது மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்மளால பயன்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத டேட்டாக்கள், தேவையில்லாத கால்ஸ், மெசேஜ் எல்லாம் வருது அப்படின்னாலும் நீங்க ஃபிளைட் மோட் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வரும். சோ இதனால நம்ம லாங் டிராவல் போகும்பொழுதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேட்டரி பவர் அதிகமா தேவைப்படக்கூடிய இடங்கள்ல இந்த ஃபிளைட் மோட நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா தேவையில்லாத சார்ஜ் காலி ஆகிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகும். சோ நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஷெட்யூல் ஆன் பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாத மொபைல்கள் எல்லாமே வந்து ஃபிளைட் மோட் போட்டுட்டீங்கன்னாவே போதும், நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சிக்னல் எல்லாமே வந்து கட் ஆகிடும். சோ இதனால உங்களுக்கு பேட்டரி வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இதுதாங்க ஒரு சின்ன கான்செப்ட். இந்த ஃபிளைட் மோட்னா என்ன, இதை என்ன மாதிரியான பர்பஸ்க்கு பயன்படுத்துறாங்க, இது மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய மொபைல்ல சிக்னல் வரல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போடணும், சிம் கார்டை கழட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபிளைட் மோட ஆன் ஆர் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா எங்க இருக்கக்கூடிய சிக்னல் உங்களுக்கு வராம இருந்தாலும் அதை பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். சோ இதுக்கு இந்த ஃபிளைட் மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான டெக் சார்ந்த விஷயங்களை நான் பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து அடையணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். மீண்டும் நல்ல சூப்பரான பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி அண்ட் பாய்.